ஷியாமலாய வித்மஹே சண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. வாழ வைப்பால் வாராகி. அன்பு பக்தர்களே, 2026 இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாத பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதம் எப்படி இருக்கும், தமிழ் மாதம் எப்படி இருக்கும், தை மாதம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை, யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த 2026 வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது, நல்லா உயர்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் தாழ்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் சிக்கல் வரப்போகுதா, எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை, எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும். நிச்சயமா இந்த 2026 விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும். குறிப்பா கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும், மூலப்பொருட்கள், சிமெண்ட்டு, இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும். அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கனிம வளங்கள், க்ரஷர்ஸ், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஆலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க, அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது. இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்கே கஷ்டப்படுவாங்கல்ல, அதை வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம். வருமானம் அதிகரிக்கும். எப்படி வருமானம் அதிகரிக்கும்? சனி குரு தொடர்பு. எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும். டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும். நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆக போது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம். அதோடு மட்டுமல்ல, அப்போ வருமானம், தன வருமானம், பண வருமானம் அதிகரிக்குமேயானால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். சார், வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். குறிப்பாக பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த 2026. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிக்கு 2026 நடக்குது. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனி பயிற்சி. அதில் நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் அந்த 7.5 சனி, பாத சனி, ஜன்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல் முயற்சிகளுக்கான சனி, இதில் நிறைய ஒரு 6 ராசிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு, வெள்ளி மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட். கோல்டு நிச்சயமாக இந்த வருஷம் 15,000 ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெள்ளி விலை 500 ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெள்ளி விலை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும். குரு உச்சம் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும், சில்வருக்கான டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும். சனி சுக்கிரனை பார்க்கிறார். வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும். அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டை விட, ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமையப்போகுது. அப்போ பாவகர்மா, புண்ணிய கர்மா, இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். மேஷராசி அன்பர்கள், மேஷராசியை பொறுத்தவரையிலும் 7.5 சனி ஆரம்பம். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த கஷ்ட நஷ்டங்கள் எதனால் ஏற்படுது? இப்போது ஒரு சில சிக்கல்கள் இருக்கும், ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கும். நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு நல்ல சேஃப் ஜோனில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சேமிப்பு வச்சுருக்கக்கூடியவங்க கூட ஒரு 25 கோடி 30 கோடி ஏதோ ஒரு இடத்துல ஒரு முதலீடு செய்துட்டு பெருசாக வரும் அப்படிங்கிற மாதிரி செய்துட்டு ஏமாந்துக்கிட்டு அது ஒரு ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறார்கள். அல்லது ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு கம்பெனிஸாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம். அப்போது மேஷராசிக்கு தொழில் அமைப்புகளில் இருந்து வரக்கூடிய சிக்கல்கள், அந்த சிக்கலுக்கு காரணம் 7.5 சனி. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கடையோ ஒரு வியாபாரமோ ஏதோ ஒரு ஓன் பிஸ்னஸோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, அப்பா இருக்காங்க, இப்போ உங்கள் பேரில் இருந்துட்டு இள வயசில் இருந்துடுத்துனா அது வேறு மாதிரியான கர்ம வினை. இப்போ அப்பா பேரில் இருக்க கம்பெனி, அப்பா தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வராங்க, அப்பாவுக்கு இப்போ ஒரு 7.5 சனி அப்படின்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு ஏற்கனவே 2 சனி கிராஸ் பண்ணிட்டாங்க, இது 3வது சனி அப்படின்னா அவங்கள ஒன்றும் பண்ணாது. புரியுதுங்களா? அப்போது புதுசாக இணைஞ்சிருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தால் தான் அந்த ட்ரபுள்ஸ் அங்கே இருக்கும். அப்போ தொழில் நிறுவனங்களாகட்டும், எனி பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், மில்லுங்களை பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், அதே போல் ஹெச்ஆர்என்சி, டிடிடி, இது மாதிரிலாம் ஆன்மீகத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, திருப்பதியில் வேலை செய்யக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அப்போ யாராக இருந்தாலும் மேஷராசி அன்பர்களை இந்த 7.5 சனி ஆரம்பம், முழுமையான 7.5 சனி ஆரம்பம். அப்போ வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் 2 ஜாதகப்படியும் இங்கே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து. அப்போ எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது தெரியலையே, எனக்கு திடீர்னு இப்படி ஆயிடுத்துங்க சாமி, 48 வயசாகுது, 46 வயசாகுது, திடீர்னு வேலை போயிடுச்சு, திரும்பவும் தேடுறேன், வேலை கிடைக்கலன்னா இதுதான் காரணம், 7.5 சனி தான் காரணம். அப்போ நீங்கள் அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து. அப்போ இப்போ சனி தோஷம்னு ஒன்று எல்லாரும் திருநள்ளாறு போயிடக்கூடாது. இப்போது சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் உங்கள் ஜாதகத்துக்கு. சார், இதெல்லாம் தான் ஜோதிட ரகசியம். அப்போ இப்போது சனி பகவான் எங்கே இருக்கார்? ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சேலத்தில் இருக்கிறீங்க, இல்லை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசியாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் குச்சனூர். அப்போ இது போல் ஒரு திசைக்கும் ஒரு மண்டலத்திற்கும், ராசி மண்டலத்திற்கும் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு நம்ம டிசைட் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் அவங்களுடைய அந்த பாவத்துவம் விலகும், குறையும். அப்போ மேஷ ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பாவத்துவங்கள், கர்ம வினைகளால் வந்த கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மறைமுகமான தோஷம், இன்டைரக்ட்
கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள், செய்வினை கோளாறுகள், பூமி தோஷங்கள், இட தோஷங்கள், அது குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கலாம், நிலவளங்களாக இருக்கலாம், பூமி சரியில்லாமல் இருக்கலாம், பூமி தோஷமாக இருக்கலாம், ஃபேக்டரிஸாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அப்போ வாடகை இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். இடமாற்றங்கள் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல குரு மூலமா அதெல்லாம் அந்த தோஷங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விலகக்கூடிய வருடம். அப்போ இடதோஷங்கள் விலகும், செய்வினை கோளாறுகள் விலகும். மீனா தொடர்ந்து இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது மோசடி வழக்குகள், வீண் கலகம், உங்களை பற்றி ஒரு அவதூறு பேசியிருப்பது, உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணுறது, உங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த 2026 விலகி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இவர் ரொம்ப மேஷக ராசி, இவர் ரொம்ப நல்லவர், பாவம் பொய் சொல்லிட்டான்பா இவனை பற்றி அப்படின்னு உங்கள் வேலை ஒரு நல்ல அனுதாபம், பரிதாபம், ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குலதெய்வத்தின் அருளாசிகள் உண்டு, தெய்வ சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம், அதோட கூட உங்களுக்கு இந்த வருஷம் சப்போர்ட் பண்ணக்கூடிய தெய்வம் எது, இதை 3ஐயும் கண்டறிந்து உங்கள் ஜாதக பிரகாரம் இந்த 3 தெய்வத்தையும் நீங்கள் கண்டறிந்து இதுக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் என்ன என்பதை அறிந்து இந்த வருஷம் அங்கே அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வீர்களே ஆனால் நினச்ச காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, அப்போது இந்த 2026 பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா. நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே, பண்பாடு, இந்தியாவின் அடையாளமே அதுதான். ஒருவனுக்கு ஒருத்தி. கடைசி வரல என்ன கஷ்ட நஷ்டமோ வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க, சோறு போடுவாங்க. 4 வீட்டில் 10 பாத்திரம் தைச்சாவது பசங்களை காப்பாற்றுவாங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு, அதுதான் நம்மளுடைய அடையாளம். இன்றைக்கி கல்ச்சர் மாறி போச்சு, வெஸ்டர்ன் கல்ச்சர். வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா போயிட்டே இரு, பிடிச்சா இருப்பேன், பிடிக்கலாம் நான் அவனை நீ கிளம்பி போன்னு சொல்லிடுவேன். இது வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்போ இதெல்லாம் பாவகர்மா. எது? திருமணம் பண்ணிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம், கர்வம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்கள் ஜாதக கர்மா. நான் ஒன்றும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது, என்னையும் குறை சொல்ல முடியாது, அவரையும் குறை சொல்ல முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அந்த பாவகர்மா. அதுதான் ராகு கேதுவுடைய தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன், சனி சுக்கிரன், சூரியன் செவ்வாய், சூரியன் சுக்கிரன், சூரியன் ராகு. இந்த சூரியனோடு பாவ கிரகங்கள், அசுப கிரகங்கள் சேருமேயானால் அது நிச்சயமாக திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது. அப்போ 2வது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக, கவனமாக, அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்கிறது தாங்க சிறப்பு. தனியாக வாழ்கிறதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க. திருமணம் செஞ்சு இன்னொருத்தருக்காக, பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம். இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. எவ்வளோ பேரண்ட்டை நான் பார்த்துருக்கிறேன்.
நிறைய பேரண்ட்டு அப்பா வந்து அப்படியே கர்வமாக இருப்பார், நான் முடியவே முடியாது சாமி, பண்ணித்தர மாட்டேன் சாமி நான் அப்படின்வார். நானே அவங்க வீட்டில் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி பூஜைக்கு போயிட்டு வருவேன், அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூஜைக்கெலாம் போயிட்டு வருவேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சாமி வேறு வழி இல்லை பண்ணிடலாமா அப்படின்வார். அப்போ அதே போல் தாமத திருமணங்கள் நடக்கும். காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது. அதே போல் திரைமறைவான வாழ்க்கை, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு குடும்பம் இருக்குது, மனைவி பசங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது, அல்லது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே அவர் ஆசைப்படுறது, இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம், இல்லை திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா, மிக கொடிய பாவகர்மா. அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சேர முடியுமா, சேர முடியாதா, கண்டினியூ பண்ணலாமா, வேணாமா, தூக்கி போட்டுடலாமா, இல்லை இதை மறக்கணுமா, இதை கட்டி காப்பாற்ற முடியுமா, இல்லை பிரிந்த உறவுகள் பிரிஞ்சிட்டோம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம். அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகிக்கூடிய சேரக்கூடிய வருடம். அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம் 30 வயசு 40 வயசு 42 வயசு பெண்கள் கவலையே படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு. ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, நான் அங்கே பார்த்துட்டு சாமி பார்க்காத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார், நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அது சாட்டிஸ்ஃபைடாக லைஃப்பை கொண்டு போவீர்கள். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க. அப்போ கர்ம வினை என்ன சொல்லுது, ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்க போது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், குழந்தை பாக்கியம் உருவாகும். இப்போ இது எல்லாத்துக்கும், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம், உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையாக இருக்கலாம், 3 வருஷமாக வந்த பிரச்சனையாக இருக்கலாம், பல கோடிகளை இழந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு, கவலை வேண்டாம். நன்றி, நமச்சிவாயம்.